3 கல்லூரிகளை கலைக்கல்லூரிகளை மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்தான் சமுதாய மக்களுக்காக பின்தங்கிய சமுதாய மக்களுக்காக ஏற்படுத்தி தந்தார் என்பதையும் கருணாநிதியை புகழ்கின்ற எவனும் அதிமுகவில் இருக்க முடியுமா? அதிமுகவில் இருந்து கொண்டு மாண்புமிகு திரு கலைஞர் அப்படின்னு அந்த அயோக்கிய பெயரை கொண்டாட முடியுமா? அப்படி செய்யக்கூடிய ஒரு நபராகத்தான் இந்த பன்னீர்செல்வம் இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு மரியாதை கிடையாது. இப்போ கூட சமீபத்தில் ஒரு டிபேட் நடந்திருக்கு ஜீ தமிழில். அதுக்கு போன என்னுடைய அலுவலகத்தை சேர்ந்த ஹரீஷ் அவர்களிடம் பார்த்திங்கனாக்கா அங்கே கோலப்பண்ணூத்தர் இருக்கார். அவர் பன்னீர்செல்வம் ஆதரவாளரான். அவர் சொன்னாராம், என்ன அவன் இவன்னு பேசுகிறான், என்ன ஒருமையில் பேசுகிறான், அப்புறம் நாங்களும் இபிஎஸ்ஸை பேசுவோம். பேசுகிறதுக்கு ஏதாவது அருகதை இருக்கணும்ல, தகுதி இருக்கணும்ல, உங்களுக்கு இருக்கா? எப்போ இது இன்னைக்கு நேற்று நடக்கக்கூடிய நல்ல உறவு கிடையாது. திமுகவுடன் பன்னீர்செல்வத்திற்கு இருக்கக்கூடியது இன்றைக்கு நேற்று இருக்கக்கூடிய நல்ல உறவு கிடையாது, ஆரம்பத்திலேருந்தே இருக்கிறது. இதற்கான உதாரணம் என்ன தெரியுமா? 2017 அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவி அம்மா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு பன்னீர்செல்வம் ராஜினாமா செய்த பிறகு வேறு ஒரு முதலமைச்சரை தேர்வு செய்து அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு வந்தபொழுது அவர் பதவி ஏற்றுக்கொள்வதற்காக வராரு சட்டமன்றத்துக்கு. அவர் வரும்பொழுது அவருக்கு எதிராக பன்னீர்செல்வம் வாக்களிக்கிறான். யார்? பன்னீர்செல்வத்தோடு சேர்ந்து பன்னீர்செல்வத்தையும் சேர்த்து 11 எம்எல்ஏக்கள். இவனுங்க வாக்களிப்பதற்காக பன்னீர்செல்வம் உள்ளே வரும்பொழுது பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக மேஜையை தட்டுகிறது. மாவீரன் வந்துட்டான். மாவீரன், இவன் மாவீரனா? இவன் தீபா காலில் விழுந்த இவன் மாவீரனா? போய் அஸ்வமேத யாகம் பண்ணுறான்னு குதிரை காலில் விழுந்த இவன் மாவீரனா? இந்த நாய் இவனுடைய மகன்களையே கட்டுப்படுத்துவதற்கு துப்பு கிடையாது, அதிகாரமும் கிடையாது. இவன் மாவீரனா? அப்போது திமுக எப்படியெல்லாம் தூண்டி விடுது பாருங்க. இது திமுகவுடைய வேலை. அந்த பக்கம் செங்கோட்டையன் அது ஒரு டம்மி பீஸ், அந்த டம்மி பீஸை தூண்டி விடுறது. இந்த பக்கம் பன்னீர்செல்வத்தை தூண்டி விடுறது, சட்டமன்றத்திலேயே பேச வைக்கிறது, அதை பார்த்து ரசிக்கிறது. இதெல்லாம் ஒரு பொழப்பா? வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம்? நெஞ்சுரம் கொண்ட யாராவது ஒரு அதிமுககாரன் அல்லது அதிமுக உணர்வு கொண்ட ஒருவன், அதிமுக ரத்தம் தனது உடம்பில் ஓடுகிறது என்று சொல்லக்கூடிய ஒருவன் இந்த கருணாநிதியை புகழ்ந்து பேசுவானா? சட்டமன்றத்தில் பேசுவானா? அவர்கள் எவ்வளவு இகழ்ந்து பேசியிருக்கிறார்கள் நம்ம தலைவர்களை. அது புரட்சித்தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும் அல்லது புரட்சித்தலைவர் அம்மா அவர்களாக இருக்கட்டும், எவ்வளவெல்லாம் இகழ்ந்து பேசியிருக்கிறார்கள். அதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு ஒருத்தன் பேசுகிறான்னா இந்த மானங்கட்ட அயோக்கிய ராஸ்கல் தின்றதுக்கும் தயாராக இருப்பான். கருணாநிதி விட்டு தின்றதுக்கு தயாராக இருப்பான். இதுதான் இந்த பன்னீர்செல்வம். புரிஞ்சுதா ஏன் இவனத்துக்கு வெளில போட்டாங்கன்னு? இதில் நிறைய பேர் அட்வைஸ் வேறு என்னென்னா ஒன்றிணையணும். எப்படி ஒன்றிணைய முடியும்? இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட இந்த கருங்காலியுடன், இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட இந்த கேவல பிறவியுடன், இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட இந்த இழி பிறவியுடன் எப்படி ஒன்றிணைய முடியும்? முடியாது. அதற்கு வாய்ப்பே கிடையாது. அவன் போய் சேருவான், அவன் எங்கே வேணால் போய் சேருவான். இன்றைக்கி கலைஞர்னு சொல்கிறான்ல, நாளைக்கு திமுக போய் சேருவான். இல்லை, இவனிடம் கட்சி போயிருந்தால் யோசிச்சு பாருங்கள். 2017 ஜல்லிக்கட்டு நாயகன் என்றெல்லாம் போற்றப்பட்ட அந்த காலத்தில், பன்னீர்செல்வம் உயர்த்தி பிடிக்கப்பட்ட அந்த காலத்தில் தவறி இவனிடம் கட்சி சென்றிருந்தால் இன்றைக்கு அந்த கட்சியை கொண்டு போய் பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்திருப்பான். அதில் மாற்று கருத்தே நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மட்டையாக மடங்கிடுறானே. அப்போது இதிலிருந்து காப்பாற்றுவதற்குத்தான் அத்தனை சம்பவங்களும் அரங்கேறி இருக்கிறது. அது உச்சநீதிமன்ற அந்த தீர்ப்பு வரதா இருக்கட்டும், அல்லது அதுக்கப்புறம் சசிகலா அவர்கள் சிறைக்கு போகிறதா இருக்கட்டும், அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெய்வாதீனமாக முதலமைச்சர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டதாக இருக்கட்டும், அல்லது அவர் முதலமைச்சராக வந்து அவர் எடுத்த நடவடிக்கையாக இருக்கட்டும், அல்லது இந்த சசிகலா குடும்பத்தை தள்ளி வைத்ததாக இருக்கட்டும், எல்லாமே தெய்வாதீனமாக. ஏனென்றால் இந்த கட்சி என்பது அம்மா சொன்னது போல தான், எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் இந்த கட்சி இருக்கும்னு சொன்னாங்க இல்லையா சட்டமன்றத்தில். அதுதான் நின்று நிலைக்கும். ஏன் நின்று நிலைக்கும் என்றால், அவங்க நினச்சிருந்தா ஒரே நொடியில் சசிகலா தான் என் வாரிசு சொல்லிட்டு போயிருக்கலாமே, இல்லை வேறு யாரையாவது கூப்பிட்டு இவங்க தான் என் வாரிசு சொல்லிட்டு போயிருக்கலாமே. அவங்க ஏன் அதை செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு நல்லா தெரியும். அதிமுகங்கிற அந்த கழகம் இருக்கு இல்லையா, இந்த கட்சிக்குள்ளே இவர்தான் வாரிசு அவர்தான் வாரிசு
என்று நியமிக்கப்பட்டு அவர்கள் திணிக்கப்பட முடியாது என்பதனை அறிந்தே வைத்திருந்தார். அதனால தான் கடைசி வரைக்கும் அவங்க சொல்லலை. ஷி நியூ ஷி வாஸ் இன் டெத் பெட். உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார் என்று, எப்பொழுது வேண்டுமானாலும் உயிர் போகும் என்று தெரிந்த நிலையிலும் அவர் தன்னுடைய வாரிசு என்று ஒருவரை நியமிக்காமல் சென்றார். ஏன் நியமிக்காமல் சென்றார்? ஒரே காரணத்திற்காகத்தான், ஜனநாயகத்தில் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பொழுது வாரிசுன்னு யார்கிட்ட சொல்லிட்டு போனாரா? ஜானகி அம்மையார் வந்து சொன்னாங்க, நான் அவரது மனைவி, அவரை காத்திருக்கிறேன், அவரை பாதுகாத்திருக்கிறேன். இன்னும் சொல்லணுன்னாக்கா 84 அவர் அமெரிக்காவிற்கு சிகிச்சைக்கு சென்ற பொழுது நான் தான் கண் இமைபோல் பார்த்து கொண்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவர் அங்கே இருந்த பொழுது நான் இங்கே பிரச்சாரம் செய்ததுனால தான் வெற்றி பெற்றோம்னு சொன்னாங்க. இதெல்லாம் இருந்தாலும் அவர் எங்கேயும் வந்து அரசியல் வாரிசு என்று யாரையும் குறிப்பிட்டு விட்டு செல்லவில்லை. ஆனால் குடும்ப வாரிசுகள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதனை எழுதி வச்சுட்டு போனார். ரொம்ப தெளிவாக உயில் எழுதி வைத்து விட்டு சென்றார். அந்த உயில் எழுதியிருக்கார். அவர் இருக்கக்கூடிய, அவர் வசித்த அந்த ராமாவரம் தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது யாரும் விற்பனை செய்ய முடியாது. ஆனால் அவருடைய குடும்ப சொந்தங்கள் அதை அனுபவிக்கலாம் அப்படின்லாம் எழுதி வைக்கக்கூடிய அவர் கட்சி என்று வரும்பொழுது இவர்தான் என் வாரிசு என்று சொல்லிவிட்டு போனாரா? கிடையாது. அதே தான் அம்மா அவர்கள். இவர்தான் என் வாரிசு என்று சொல்லிவிட்டு போனாரா? அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்ட அப்படின்னு சொல்ல போகிறீங்கன்னா, அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்ட பல்வேறு நபர்கள் இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து ஆயிரக்கணக்கானோர் இருக்கிறார்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். ரொம்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இன்றைக்கி அந்த எம்ஜிஆர் மாளிகைன்னு இருக்கு இல்லையா, அதிமுகவுடைய தலைமை கழகம் இருக்கு இல்லையா, தலைமை அலுவலகம் இருக்கு இல்லையா, இந்த அலுவலகம் ஜானகி அம்மையார் கொடுத்தது. இது கட்சிக்காக ஜானகி அம்மையார் கொடுத்தது. இந்த அலுவலகத்தை சரி செய்யும் பொழுது அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க, வேறு ஒரு ஃப்ளோர் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது தினமும் பார்வையிடுவதற்காக அம்மா வருவார். அப்படி அம்மா வரும்பொழுது அங்கே சித்தாள், அந்த சித்தாளுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு பாண்டு எடுத்து கொடுக்குறது. அப்படி பாண்டு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறுவனாக இருந்த மகாலிங்கம். இந்த மகாலிங்கம் அம்மா அவர்களுக்கு டீ வாங்கிட்டு வந்து கொடுப்பாப்புல. எப்பெல்லாம் வந்து அம்மா வராங்களோ டீ வந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாப்புல. அந்த மகாலிங்கத்தை பார்த்து அம்மா சொன்னார்கள், இந்த அலுவலகம் கட்டி முடித்து விட்ட பின்னர் சொன்னாங்க, நீ இங்கே இருக்கிறியா, நீ இந்த ஆஃபீஸை பார்த்துக்கிறியா, நீ தான் கட்டியிருக்கேத, நீயே பார்த்துக்க அப்படின்ட்டு. அன்றிலிருந்து இன்று வரை, எப்போ நான் சொல்கிறது 1980களில், அன்னிலிருந்து இன்னு வரைக்கும் எம்ஜிஆர் மாளிகை அதிமுகவுடைய தலைமை கழகம் அதை பார்த்து கொள்வது, அதை நிர்வகிப்பது, அதில் முக்கிய பங்கு வகிப்பது எல்லாமே யாருன்னா மகாலிங்கம் அண்ணன் தான். எஸ்சி வகுப்பை சேர்ந்தவர் அவர்தான். அப்போ எம்பவர்மெண்ட் என்ன? எம்பவர்மெண்ட்டு, நீ எந்த பின்னணியிலிருந்து வந்தாலும் சரி, நீ அந்த அதிகாரத்தை ருசிக்கலாம், நீ அந்த அதிகாரத்தில் அமரலாம் என்று கொண்டு வருவது தான் எம்பவர்மெண்ட். சொல்ல முடியுமா? நீங்கள் இன்றைக்கி முரசொலி அலுவலகத்தில் யார் இன்சார்ஜ் சொல்ல முடியுமா? உதவாநிதி கையில் தான் இருக்குது. அறிவாலயத்தில் இருக்கக்கூடியது யார் இன்சார்ஜ் சொல்ல முடியுமா? உதவாநிதி கையில் தான் இருக்குது. கொடுக்க முடியுமா? இந்த மாதிரி நீதான் பொறுப்பாளி, நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் சொல்ல முடியுமா? ஆர்டி சீதாபதியோடு முடிஞ்சு போயிடுச்சு. இது அறிவாலயத்தில் கோலோச்சக்கூடியவர்கள், அதாவது வெளியிலிருந்து கட்சியிலிருந்து கோலோச்சக்கூடியவர்கள் அப்படின்றது ஆர்டி சீதாபதியோடு முடிஞ்சு போயிடுச்சு. இன்றைக்கி அது முழுக்க அவங்களுடைய குடும்ப கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆனால் அதிமுக எடுத்துக்கோங்க, அம்மாவால் வளர்க்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டாலும் கூட இவர்கள் எல்லோரும் தனிப்பட்ட அடையாளத்துடன் வரக்கூடியவர்கள். இப்படி தனிப்பட்ட அடையாளத்துடன் வரக்கூடியவர்கள் எந்த நிலையிலாவது கருணாநிதியை வாழ்த்தி பேசுவாங்களா? எவ்வளோ கேவலம்! இந்த கேவலத்தை செய்திருக்கிறார் பன்னீர்செல்வம். ஏன்னா அந்த அலுவலகத்தையே எம்ஜிஆர் மாளிகை என்று நாம் போற்றி வணங்கக்கூடிய கோவில், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை பொறுத்த வரைக்கும் அது கோவில். அப்படி இருக்கக்கூடிய அந்த கோவிலை அடித்து உடைத்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபைலெல்லாம் தூக்கிட்டு போனார். அதில் ஒரு பெருமை வேறு என்ன, அங்கே போயிட்டு அம்மாவுடைய அறையை உடைத்து, பூட்டை உடைத்து உள்ளே போயிட்டு அம்மாவோட சேரில் இவர் உட்கார்ந்து பெருமை.
இதை விட கேவலம் இருக்க முடியுமா? இந்த மாதிரி பல கேவலங்களுக்கு சொந்தக்காரர் தான் பன்னீர்செல்வம். இன்னும் பச்சையாக சொல்கிறேனே, பன்னீர்செல்வம், அவருடைய மகன்கள், இவர்களுடைய அட்வென்ச்சர்லாம் இன்னும் பேச ஆரம்பிச்சேன்னு வைங்க, இவங்க எதிர கூட நிற்க முடியாது. அவ்வளவு கேவலமான வரலாறு இவர்களுடைய வரலாறு. பன்னீர்செல்வம் தன் வாயை அடக்கவில்லை என்றால், தன் நாவை அடக்கவில்லை என்றால், இன்னும் நிறைய விஷயங்களை நான் பேச வேண்டி வரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.